ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட 4வது அத்தியாயத்தை கேட்கலாமா? அத்தியாயம் 4. ஆஃபீஸுக்கு வந்த உடனேயே தாத்தாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. கௌதம், நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? என்ன முடிவெடுத்திருக்கிற? என்ன சொன்னீங்க? வேலையின் நடுவே இவர் சொன்னது அவன் மறந்திருந்தான். என்னடா, உன்னோட கல்யாணத்தை பற்றி தானே கேட்டேன்ல. நீ என்ன சொன்ன? அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன்ல. கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன எப்படி கேட்குற? தாத்தா, மறந்துட்டேன். தாத்தா, நானும் அது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும். நான் இந்த வாரத்தில் வருவேன்ல, அப்போது நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். சரிடா, பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சேரு, சரியா? வேறு என்ன? என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கிற. நீ நல்லா இருக்கணும். புரியுது தாத்தா, புரியுது. சீக்கிரமாக நான் வரேன் என்று ஃபோனை வைத்தவன் அடுத்தது ஆஷாவிற்கு அழைத்தான். தாத்தா பிடிவாதமாக இருக்கிறாங்க. நீ நேற்று சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீ விளையாட்டுக்கு தான் சொல்லி இருப்பேன்னு தோணுது. என்ன சொல்கிற? விளையாடுறியா கௌதம்? நான் என்னோட முடிவில் தெளிவாக தான் இருக்கிறேன். என்னால் உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் தான் என்னோட தரப்பு நியாயத்தை சொன்னேன்ல. திரும்பவும் கேட்டால் என்ன அர்த்தம்? உன் தாத்தா கிட்ட இப்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லு. எனக்காக வெயிட் பண்ணுறதுன்னா இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணு. இல்லைன்னா தாராளமாக தாத்தா கை காட்டுற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ நல்லா இரு. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். ஆஷா, இதுதான் உன்னோட முடிவா? ஆமாம் கௌதம், இது என்னோட முடிவு. இனி நான் உன்னை பார்க்குற ஐடியா கூட இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அடுத்தடுத்த ஆடிஷன் இருக்குது. அதை தாண்டி 2 விளம்பரத்துக்கு புக்காகி இருக்கேன். அதை பார்க்கணும். நிறைய வேலை இருக்குது. என்னால் உன்னை வந்து பார்க்கலாம் முடியாது. நீ நல்லவன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன் கூட இருந்த நிமிஷம் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் பொய் கிடையாது. ஆனால் நான் என்னோட கனவை நோக்கி போகணும் இல்லையா? குட் பை. இனி நீ எனக்கு ஃபோன் எல்லாம் பண்ணாத என்று சொல்லிவிட்டு வைக்க என்ன செய்வது என்று புரியவில்லை கௌதமிற்கு. ஆஷாவின் மேல் உயிரை வைத்திருக்கிறான். ஆனால் இப்போது யோசிக்கையில் இது சாதாரண நட்பாக இருக்குமோ என தோன்ற ஆரம்பித்தது. ஏனோ பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சற்று மனம் வருத்தமாகத்தான் இருந்தது. முதலாக ஆசைப்பட்ட பெண் இவள் மட்டும்தான். இவள் பிடிக்கவில்லை என்று சொல்லி இருந்தால் அது வேறு. ஆனால் ஏதோ ஒன்றை காரணம் காட்டி நகர்வது மனதை பிசையத்தான் செய்தது. அமைதியாக அன்றைக்கு வீட்டிற்கு வர அங்கோ அனு தெளிவாகவே எழுந்து அமர்ந்திருந்தாள். புவனாவும் கூட அணுவோடு நன்றாகவே ஒன்றி இருந்தார். தனிமையில் புவனா கௌதமிடம், கௌதம் தம்பி, அனு ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் இப்படி மாட்டிக்கிச்சுன்னு தான் தெரியல. இதோட லைஃப்பை கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது நம்ம இந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. தாத்தா கிட்ட கொண்டு போய் இந்த பொண்ணை ஒப்படைச்சிடுங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கட்டும். தாத்தா தங்குவதற்கு கூட இடம் தருவாங்க. இந்த பொண்ணு நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரே நாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த அளவுக்கு மாறியாச்சா? பொண்ணு ரொம்ப திறமசாலி போல இருக்குது என்று எட்டி பார்க்க, இல்லை அப்படியெல்லாம் தப்பாக சொல்லாதீங்க தம்பி. ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அளவுக்கு யாரும் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது என்று சொல்ல, சரி இன்னும் 2 நாளில் நான் தாத்தாவை பார்க்க போகிறேன். அப்போ அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு போகிறேன். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அங்கே எஸ்டேட்லேயே ஒரு வேலை கொடுத்து தங்க வச்சிடலாம். அந்த பொண்ணு எத்தனை நாள் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அது வரைக்கும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரி என்று தலையாட்டினார். அடுத்த 2 நாளில் அணுவை அழைத்து கொண்டு சென்றிருந்தான். அதற்கு முன்பாகவே அணுவை பற்றி ஓரளவிற்கு விசாரித்து வைத்திருந்தாள். அவள் சொன்னது அனைத்துமே உண்மைதான். அவள் காதலித்தது பெரியதாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவள் இருந்த ஏரியாவில் அவளை ஒரு பெரிய கும்பலை தேடிக்கொண்டிருந்தது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் என எல்லா இடத்திலும் அவளை தேடிக்கொண்டிருந்தனர். இவன் அந்த குப்பத்திலிருந்து இவர்களுடைய ஆஃபீஸிற்கு வந்த ஒருவனிடம்தான் அணுவின் ஃபோட்டோவை காட்டி விசாரிக்க சொன்னது. சென்று விசாரித்து விட்டு வந்தவனும், அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவங்க சித்திக்கிட்டேயும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்குது, நிறையவே கொடுமை பண்ணி இருக்கிறாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, அந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லாமல் ஒரு ரவுடி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான். அந்த ரவுடிக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த சித்திக்கு பேராசை அதிகம். கட்டி வச்சா அந்த பொம்பளைக்கு 3 மாடி வீடு எழுதி கொடுக்குறதா சொல்லி இருக்கிறான். காலத்துக்கும் உட்காந்து சாப்பிட்லாமே, வாடகைக்கு விட்டால் இன்னைக்கு என்ன ஆச்சுது? அந்த மாதிரி பிளான் போட்டு ஓகே சொல்லியிருக்கு. நல்ல வேளை அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டா போல இருக்குது. இப்போ தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சார் என்று சொல்ல, அப்படியா என கேட்டுக்கொண்டான். ஏன் சார் இந்த பொண்ணை பற்றி திடீர்னு விசாரிக்க சொல்கிறீங்க, என்ன விஷயம் என்று கேட்க, எனக்கும் கூட ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இந்த ஃபோட்டோ வந்தது, அந்த பொண்ணு கண்ணில் கிடச்சா கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அதனால தான் கேட்டேன்.
என்ன பிரச்சனையாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்று சொல்ல, தயவு செஞ்சு நீங்கள் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது அந்த பொண்ணுக்கு நல்லது. எங்கேயோ ஒரு பக்கம் நல்லபடியாக இருக்கட்டும். நானுமே 2 முறை பார்த்துருக்கிறேன். அதிர்ந்து பேச தெரியாது. ரொம்ப நல்ல பொண்ணு என்று சொல்ல சரி என தலையாட்டி விட்டு வந்திருந்தான். இப்போது வண்டியில் அழைத்து கொண்டு செல்லும்போது அதை யோசித்தவன் யோசனையோடு இவள் புறம் பார்க்க, இவளோ சற்று பயத்தோடு தான் காரில் அமர்ந்திருந்தது. ஏன் பயப்படுற மாதிரி உட்கார்ந்துருக்கிற? இங்கே யார் உன்னை என்ன செய்ய போகிறாங்க என்று கேட்க, எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்லை சார். என்னை எப்படியும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். அதுதான் பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு பயப்படலாம் எதுவும் இல்லை. நிச்சயமாக நீ அவங்க கண்ணில் சிக்க மாட்ட. பயப்படாமல் தைரியமாக இரு. அங்கே தாத்தா வீட்டுக்கு போன பிறகு உனக்கு இந்த அளவுக்கு பயம் தேவையே இல்லை. எங்கள் எஸ்டேட் ரொம்ப பாதுகாப்பானது. அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்குவாங்க. நீ கவலைப்படாதே என்று சொல்ல சரி என்பது போல தலையாட்டினாள். சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் மெல்ல இவனை திரும்பி பார்த்து, கௌதம் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீங்கள் அன்னைக்கு கடல்ல இருந்து காப்பாற்றினதுக்கு, இப்போ நீங்கள் பண்ண போகிற உதவிக்கு. இதெல்லாம் எனக்கு பெரிய உதவி தெரியுமா? வாழ்க்கையில் இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நேரத்தில் நீங்கள் எனக்கு கை கொடுத்துருக்குறீங்க என்று சொல்ல, பொண்ணுங்கன்னா தைரியமாக இருக்க வேணாமா? உனக்கு பிடிக்கலைன்னா பிடிவாதமாக பிடிக்கலைன்னா சொல்லி இருக்கணும்ல. அதுக்காக உயிரை விடுற அளவுக்கா போவாங்க? எனக்கு புரியலை. உங்களுக்கு என்னோட சிச்சுவேஷன் தெரியாது சார். அதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவன் பெரிய ரவுடி. நான் அவன்கிட்ட பேசி பார்த்தேன். அவன் கேட்குற மாதிரி இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உனக்கு எனக்கு செட் ஆகாது. நீ உனக்கு ஏற்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. என் மனசில் வேற ஒருத்தர் இருக்கிறாருன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எதையுமே அவன் கேட்கல. எனக்கு நீ தான் வேணும். ரொம்ப மோசமாக பேசினான். அதுக்கு பிறகு தான் இதுக்கு மேலே நம்ம வாழணுமான்னு இது போல் ஒரு முடிவு எடுக்க துணிஞ்சேன். நான் என்ன செய்கிறது என்று கண்கள் கலங்க, சரி சரி அழாத. செய்கிறது பைத்தியக்காரத்தனமான முடிவு. இதில் அழுக வேற உனக்கு வருது. நடந்ததை மறந்துடு. இனி உனக்கு நல்ல காலம் பிறந்ததா நினச்சிக்கோ என்றவன் சாலையில் கவனத்தை திருப்பினான்.